மனைவி மீது எழுந்த சந்தேகம் உயிரை எடுக்கும் அளவுக்கு போய்விட்டது. நிர்கதியாய் நிற்கும் இருபாலர்கள். இரு காதுகளும் கேட்காத மாற்றுத்திறனாளியை கல்யாணம் செய்த பெண் தூக்கிட்டு மாய்த்து கொண்ட சம்பவம். கணவரை பிடித்து விசாரித்த போதுதான் திடுக்கிடும் பதில்கள் வெளிவந்தன. மனைவியை கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக மக்களை நம்ப வைத்த நாடகம் அம்பலம். தற்கொலை கொலைதான் என காவல்துறையினர் எப்படி கண்டுபிடித்தனர்? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கண்ணே, என்னையும் என்னோட குழந்தையும் விட்டுட்டு போக எப்படி மனசு வந்தது உனக்கு என கூறி அலறி அடித்தபடி வந்திருக்கிறார் கணவர் முத்துப்பாண்டியன். இவருடைய மரண ஓலத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் விவரத்தை கேட்டனர். அப்போது மனைவி முத்துக்குமாரி தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக முத்துப்பாண்டியன் தெரிவித்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அடுத்த சின்ன கோவிலாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் இந்த முத்துப்பாண்டியன். இவர் மேல நீலிதநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இரவு நேர காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார். பிறவியிலேயே இவருக்கு காது கேட்காது என கூறப்படுகிறது. இதனால் பல இடங்களில் அவருக்கு பெண் பார்த்தும் எங்கும் செட் ஆகவில்லை. இதனிடையே புளியங்குடியைச் சேர்ந்த முத்துக்குமாரி என்ற பெண்ணை பார்த்தவுடன் அவருடைய காதலில் விழுந்த முத்துப்பாண்டியன் பெண்ணின் பெற்றோரிடம் திருமணத்திற்கான அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன், பெண்ணை தந்தால் மட்டும் போதும் என பிரெயின் வாஷ் செய்திருக்கிறார். பெற்றோர் சம்மதம் தெரிவித்த நிலையில் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன் இருவருக்கும் இடையே திருமணம் நடைபெற்றுள்ளது. அதற்கு சாட்சியாக 2 குழந்தைகளும் உள்ளனர். ஆனால் பெற்றோரின் நிர்பந்தத்தின் பேரிலேயேதான் முத்துப்பாண்டியனை முத்துக்குமாரி திருமணம் செய்து கொண்டதால் இருவருக்கும் இடையே அடிக்கடி மோதல் இருந்து வந்துள்ளது. இதனால்தான் முத்துக்குமாரி தற்கொலை செய்து கொண்டதாக நினைத்த போலீசார் முத்துக்குமாரியின் முகத்தில் காயம் உள்ளதை பார்த்தால் கொலை நடந்திருக்கலாமா என சந்தேகித்தனர். இதனையடுத்து கணவர் முத்துப்பாண்டியை அழைத்து விசாரணை நடத்திய போலீசாருக்கு பல திடுக்கிடும் விஷயங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கணவர் முத்துப்பாண்டியுடன் திருமண வாழ்க்கை பிடிக்காமல் இருந்து வந்த முத்துக்குமாரி கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் திருச்சியை சேர்ந்த ஒரு இளைஞருடன் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் மீண்டும் முத்துப்பாண்டியிடம் முத்துக்குமாரி வந்திருக்கிறார். இனி இது போன்று நடந்து கொள்ள மாட்டேன் என கூறி மன்னிப்பு கேட்டு இருவரும் வாழ்ந்து வந்துள்ளனர். இதற்கிடையே வேலைக்கு சென்ற முத்துக்குமாரியின் நடவடிக்கையில் மீண்டும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சந்தேகப்பட்ட முத்துப்பாண்டி முத்துக்குமாரியை கண்காணிக்க தொடங்கினார். சம்பவத்தன்று இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு மூண்டிருக்கிறது. இதனால் கோபத்தின் உச்சிக்கு போன முத்துப்பாண்டி முத்துக்குமாரியை பலமாக தாக்கியுள்ளார். பின்னர் தலையணையை முகத்தில் வைத்து அழுத்தியுள்ளார். மயக்கமடைந்த முத்துக்குமாரியை இறந்துவிட்டாலோ என நினைத்து ஒரு கணம் என்ன செய்வதென்று அறியாமல் முத்துக்குமாரி குடும்ப தகராறில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடி விடுவோம் என நினைத்து இப்படி செய்திருக்கிறார் முத்துப்பாண்டியன். பின்னர் குழந்தைகளையும் என்னையும் விட்டுட்டு போயிட்டியே என நாடகமாடியுள்ளார். அதற்கு பிறகு தற்கொலை வழக்கை கொலை வழக்காக மாற்றி முத்துப்பாண்டியனை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். பிறந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை கவனத்தில் கொள்ளாமல் தம்பதியினர் செய்த காரியம் கொலையில் முடிந்திருக்கிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.